Hello friends, welcome to my channel. 26 July 2019 கான முக்கியமான ஹிந்து நியூஸ் அனாலிசிஸ் இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அடுத்து உங்க ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்க. அண்ட் மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் ஆர்டிகல், a straightforward lesson on resolution. இது வந்து GS2ல இந்த ஆர்டிகல் வந்து டிஸ்கஸ் பண்றாங்க. இந்த ஆர்டிகலுடைய இதோட நியூஸ் என்னன்னா, ஸோ டொனால்ட் ட்ரம்ப் வந்து பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டரோட பேசிட்டு இருக்கும்போது ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்தாருன்னா, ப்ரெஸ் மீட்ல என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாருன்னா, இந்தியன் பிரைம் மினிஸ்டர் வந்து பாகிஸ்தான் காஷ்மீர் இஷ்யூல வந்து மீடியேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி என்ன கேட்டதை வந்து அவர் சொன்னாருன்னு சொன்னாரு. ஸோ அன்னையிலிருந்து இந்த நியூஸ் வந்து பரபரப்பாக போய்கிட்டே இருக்கு. எல்லாருமே வந்து கேட்டுட்டு இருக்காங்க வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து என்ன விளக்கம் கொடுக்க போறாருன்னு சொல்லிட்டு. பட் வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஃபாரின் மினிஸ்டர் என்ன சொல்லிட்டாருன்னா, இல்ல பிரைம் மினிஸ்டர் அந்த மாதிரிலாம் கேட்கல, இது வந்து காஷ்மீர் இஷ்யூ வந்து பைலேட்டரல் இஷ்யூ, இதை வந்து நாமளே தீர்த்துக்குவோம், சிம்லா அக்ரிமெண்ட் மூலியமா வந்து நாமளே தீர்த்துக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டாரு. அதுதான் வந்து இந்த ஆர்டிகல், அதுதான் வந்து நியூஸ். இந்த ஆர்டிகல் என்னென்னலாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க, காஷ்மீர் இஷ்யூல வந்து ஏன் எல்லாருமே மற்ற கண்ட்ரிஸ் எல்லாருமே காஷ்மீர் இஷ்யூல தீவிரமா இருக்காங்க, இது வந்து ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, இதுக்கு முன்னாடி ஏதாச்சும் ஒரு மீடியேஷன் நடந்திருக்கா, இந்தியாவோட தாட் என்ன, இந்த மீடியேஷன் பத்தி இந்தியாவோட தாட் என்ன இருக்கு, யூனிஃபோக்கலா இருக்கா இல்ல மல்டிஃபோக்கலா இருக்கா அப்படின்னு வந்து கேட்கறாங்க. அடுத்து வந்து லாஸ்ட் வந்து என்ன பண்ண இந்த பிரச்சனை வந்து சரியாகும் அப்படின்னு வந்து கேட்கறாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த ஆர்டிகல் வந்து நம்ம பார்க்க போறோம். காஷ்மீர் இஷ்யூல ஏன் வந்து மற்ற கண்ட்ரிஸ் வந்து தலையிடணும்னு அவங்க ஆசைப்பட்டு நினைக்கிறாங்கன்னா, ஒரு மூணு விஷயம் வந்து இங்க இதுல இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் ஒன் வந்து, ஏதாச்சும் ஒரு கண்ட்ரி வந்து பஞ்சாயத்து பண்றாங்கன்னா அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு ஆதாயத்தை வந்து தேடி வருவாங்க. உதாரணமா அமெரிக்கா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, சைனாவை கண்ட்ரோல் பண்ணணும், பாகிஸ்தான் வந்து கொஞ்சம் டெரரிஸ்ட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கணும், அவங்களுக்கு தேவையான அளவுக்கு டெரரிஸ்ட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா வந்து ஆசைப்படுறாங்க. அதுவே சைனா வந்து காஷ்மீர் மேல ஆசைப்படுறதுக்கு ரீசன் வந்து பிஓகே பாகிஸ்தான், அதாவது பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர்ல இருந்துட்டு இந்தியாவுக்கு வந்து குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அது மட்டும் இல்லாம அதோட இப்போ ரீஜனை வந்து இந்த சிப்பக் மூலியமா வந்து கோஆப்ரேட் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சைனா ஆசைப்படுது. ரஷ்யா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்தியாவில் வந்து ஒரு ஃப்ரெண்ட்லி நெய்பரா வந்து நம்ம கடைசி வரைக்கும் இருக்கணும், இந்தியாட்ட வந்து டிஃபென்ஸ் செக்டர் வந்து இப்போ கம்மியாயிட்டே இருக்குன்னு சொல்லி ரஷ்யா வந்து ஃபீல் பண்ணிட்டே இருக்கு. ஏன்னா கடந்த வருஷங்களை விட இந்த வருஷம் வந்து நம்ம டிஃபென்ஸ் பார்ட்னர் அப்படிங்கும்போது ரஷ்யாவோட பிரதானம் வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. ஸோ வந்து ரஷ்யாவும் இதில் வந்து ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு ஓன் அஜெண்டா இருக்கு. அந்த ஓன் அஜெண்டாக்காக மட்டும்தான் காஷ்மீர் இஷ்யூல எல்லாருமே வந்து தலைவர்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ரெண்டாவது வந்து, வாஷிங்டன் இருக்கட்டும் சரி, பீஜிங், மாஸ்கோ, அப்புறம் மற்ற யூரோப்பியன் கேபிட்டல்ஸும் வந்து பாகிஸ்தான் மேல இப்போ வந்து கொஞ்சம் அக்கறை செலுத்த ஆரம்பிக்கிறாங்க. அவங்க என்னதான் வந்து பாகிஸ்தான் வந்து டெரரிஸ்ட்டை கொடுக்குது, நீங்க பெயில் அவுட் கொடுக்க போறாங்க, ஐஎம்எஃப்க்கு வந்து பெயில் அவுட் அது இதுன்னு பேசினா கூட, பெயில் அவுட் தேவைப்படுதுன்னு சொல்லி பேசினா கூட, பாகிஸ்தான் மேல அவங்களுக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்துலயுமே ஒரு கரிசனம் இருக்கு. பாகிஸ்தான் வந்து இந்த கரிசனத்தை எப்படி யூஸ் பண்ணிக்குதுன்னா, இன்சிஸ்ட் பண்ண சொல்லுது மற்ற கண்ட்ரிஸை வந்து, காஷ்மீர் இஷ்யூல வந்து நீங்க தலையிடுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இது வந்து மற்ற கண்ட்ரிஸ்னால சரி ரைட் ஓகே பாகிஸ்தான் கேக்குது நம்ம வந்து ஏதாச்சும் நம்ம பேசிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து அதுக்கு வந்து உந்தப்படுறாங்க. அடுத்து, இதுக்கு முன்னாடி என்ன நினைச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னா, ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நினைச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னா, காஷ்மீர் இஷ்யூ வந்து தீந்துருச்சு அப்படின்னா இந்த ரீஜன்ல வந்து ரீஜனல் இன்ஸ்டெபிலிட்டி வந்து கிளியர் ஆயிடும், ஸ்டெபிலிட்டி வந்து வந்துடும், காஷ்மீர் இஷ்யூ வச்சு தான் வந்து இந்த இடத்துல ரீஜனல் இன்ஸ்டெபிலிட்டியை உருவாக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கடந்த வருஷங்கள்ல வந்து நினைச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. பட் அது படிப்படியா கொஞ்சம் மாறிக்கிட்டே இருந்துச்சு. பட் இப்ப மறுபடியும் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, காஷ்மீர் பிரச்சனைனால மட்டும்தான் ஆப்கானிஸ்தான் பிரச்சனை இப்ப வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு சில வாய்ஸஸ் எல்லா வாய்ஸும் இல்ல, ஒரு சில வாய்ஸஸ் மட்டும் இப்போ வந்து ஷார்ப்பா வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த 3 விஷயம் தான் மற்ற கண்ட்ரிஸ் வந்து காஷ்மீர் மேல ஆதிக்கம் செலுத்துறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களும் வந்து பேசணும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா பிகாஸ் வந்து இன்ஸ்டெபிலிட்டியை வந்து இப்போ காஷ்மீர் இஷ்யூ கிரியேட் பண்ணிட்டு இருக்கிறதுனால மற்ற கண்ட்ரிஸ் வரணும். பிகாஸ் வந்து உங்க ரெண்டுக்குள்ள பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா அது நியூக்ளியர் வர மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட். இதுதான் 3 விஷயம் இதுல இருக்கு. இதுக்கு முன்னாடி பாஸ்ட் மீடியேஷன் இருந்துச்சு, ஒரு 2 விஷயங்கள்ல இருந்துச்சு. ஒன்று 1948ல இருந்துச்சு. நேருவும் மவுண்ட் பேட்டனும் போய் யூஎன்ல போய் வந்து நின்றுட்டாங்க. ஸோ அதுலேருந்து வந்து எல்ஓசி வந்து போட்டு வச்சுட்டாங்க. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் மீடியேஷன். செகண்ட் மீடியேஷன் வந்து எப்போ இருந்துச்சு அப்படின்னா 1972 இருந்துச்சு. இந்த 1972க்கு அப்புறம் வந்து எந்த வித மீடியேஷனுமே தேவையில்லை அப்படின்னு சொல்லி இந்தியன் கவர்மெண்ட் வந்து சொல்லிட்டாங்க. காஷ்மீர் வந்து பைலேட்டரல் இஷ்யூ, அந்த இதில் 3வது எல்லாம் தேவையில்லை. ஸோ என்ன பண்ண போறோம் அப்படின்னா, யுனைடெட் நேஷன்ஸ் மிலிட்டரி அப்சர்வர் குரூப் இன் இந்தியா அண்ட் பாகிஸ்தான், அதாவது இந்த UNMOGIP அப்படிங்கிற இந்த பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் வந்து இனி வந்து தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் கரண்டா வந்து பிஓகேல இருக்காங்க. பட் வந்து இந்தியன் கவர்மெண்ட் வந்து அதை என்கரேஜ் பண்றதும் கிடையாது, ரெகக்னைஸ் பண்றதும் கிடையாது. இதெல்லாம் தேவையில்லை, இது வந்து பைலேட்டரல் இஷ்யூ அப்படின்னு வந்து இந்தியன் கவர்மெண்ட் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ பாஸ்ட் மீடியேஷன். ஸோ இப்போ வரைக்கும் எந்த வித மீடியேஷனுக்கும் இந்தியா வந்து ஆசைப்படல. பிரசன்ட் தாட் இப்போ எப்படி இருக்குன்னா, யாராச்சும் ஒரு தேர்ட் பார்ட்டி மீடியேஷன் வர மாதிரி இருந்துச்சுன்னா இந்தியன் கவர்மெண்ட் வந்து உடனடியாக வந்து அதை பிளாக் பண்ணிடுறாங்க.
தேவையில்லை ஓடி போயிரு அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஏதாச்சும் ஒரு ஹர்ட்டிங்கான ரெஃபரன்ஸ் வருது, இந்தியா வந்து காஷ்மீர் விஷயத்துல இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க, முஸ்லீம்களை வந்து டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த OIC ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் கோஆபரேஷன் இருக்குல்ல, அதுல ஏதாச்சும் ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்துச்சு அப்படின்னா இந்தியா வந்து குறை சொல்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உடனே இந்தியா வந்து டென்ஷன் ஆயிரும். ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன்ல வந்து SCOல வந்து ஏதாச்சும் ஒரு பிரச்சனை, ஏதாவது கண்டம் மாதிரி பேசினாங்கன்னா இந்தியா வந்து அதுக்கு மறுப்பு தெரிவிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக வந்த கரண்ட் அஃபேர்ஸ் என்ன அப்படின்னா, ஹியூமன் ரைட்ஸ் சிச்சுவேஷன்ஸ் பற்றி ஆஃபீஸ் ஆஃப் யுனைடெட் நேஷன்ஸ் ஹை கமிஷனர் ஃபார் ஹியூமன் ரைட்ஸ், ஸோ இவங்க வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. நாங்கள் வந்து இந்தியாவில் வந்து செய்ய போகிறோம், இதை பற்றி கணக்கெடுத்து நடத்த போகிறோம், எப்படி இருக்குன்னு சொல்லி அனலைஸ் பண்ண போகிறோம்னு சொல்லி கேட்டதுக்கு இந்தியன் கவர்மெண்ட் வந்து முடியாது அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. அதெல்லாம் நீங்களும் ஒன்றும் உள்ள வர தேவையில்லை, வெளியே போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ வந்து இதனால் வரைக்கும் தேர்ட் பார்ட்டி மீடியேஷனை வந்து இந்தியா வந்து வெறுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். பட் ஆனால் வந்து எல்லா விஷயங்களையும் இந்த தேர்ட் பார்ட்டி மீடியேஷனை வந்து இந்தியா வெறுக்குதான்னு பார்த்தா ஒரு சில விஷயங்கள்ல வந்து இந்தியா வந்து தேர்ட் பார்ட்டி மீடியேஷன் வேணும்னு நினைக்கிறது காரணம் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தோம் அப்படின்னா பாகிஸ்தான்ல இருந்து டெரரிசம் வந்து வந்துகிட்டு இருக்குன்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் பாகிஸ்தான் வந்து டெரரிஸ்ட்டை பண்ணிக்கிட்டே இருக்கு, உலக நாடுகள் வந்து இதை கண்டிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி அட்டென்ஷன் தானே, அதுவும் நம்மளால சமாளிக்க முடியல, நமக்கு வந்து அது ஒரு குடைச்சலாவே இருக்குன்னு சொல்லிட்டு தான் மற்ற கண்ட்ரிஸ் எல்லாத்தையுமே வச்சு சாங்ஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்தியாவுக்கு அந்த அளவுக்கு தேர்ட் பார்ட்டி இன்டென்ஷன் தேவையில்லை அப்படின்னா இந்தியன் கவர்மெண்ட் அதை பண்ண வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஸோ இந்தியா வந்து மல்டி ஃபோக்கலா இருக்காங்க, அவங்களுக்குன்னு தேவையா ஒருனா இருக்காங்க, அவங்களுக்கு தேவை அப்படிங்கும் போது இதை பண்றாங்க, அவங்களுக்கு தேவை இல்லை அப்படிங்கும் போது பண்றாங்க. இதுதான் வந்து இந்தியாவோட நிலைப்பாடா இருக்கு. ஒரு விஷயங்கள்ல வந்து தேவையில்லைங்கிறாங்க, ஒரு விஷயத்துல தேர்ட் பார்ட்டி மீடியேஷன் வேணுங்கிறாங்க. உதாரணமா வந்து பாத்தீங்க அப்படின்னா கார்கில் வார், இந்த இந்த ஆர்டிகல் வந்து ஒரு 2-3 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. கார்கில் வார்ல வந்து இந்தியா வந்து மீடியேட் பண்ணி வந்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாம பங்களாதேஷ் இஷ்யூலையும் நமக்கும் பங்களாதேஷ் ஃப்ரீடம் வாங்கி கொடுக்கும்போது அப்போ வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ரஷ்யா வந்து உங்க நண்பன் உங்க முதுகு பின்னாடி தான் இருக்கேன், நீங்க சொன்னீங்க அப்படின்னா நான் இமீடியட்டா நான் வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யாவும் சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி இந்தியாவுக்கு வந்து பயங்கர சப்போர்ட்டா இருந்தாங்க. அப்போ வந்து அமெரிக்கா வந்து இந்தியாவுக்கு அப்போசிட்டா வந்து ஒரு வார்த்தை பேச ஆரம்பிக்கும் போது ரஷ்யா வந்து இமீடியட்டா வந்து சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ இந்த மாதிரி காஷ்மீர் இஷ்யூ வச்சு தான் வந்து பங்களாதேஷ் இஷ்யூவும் வந்துச்சு. அதனால வந்து இந்தியா வந்து சரியான ஐடியா அடிச்சிட்டாங்க அந்த விஷயத்துல. ஸோ இந்த மாதிரி தேர்ட் பார்ட்டி மீடியேஷன் அட்டென்ஷன் எல்லாமே வந்து இந்தியாவுக்கு தேவைப்படுது. எப்போ அப்படின்னா இந்தியாவுக்கு ஃபேவரா இருக்கும்போது தேர்ட் பார்ட்டி அட்டென்ஷன் தேவைப்படுது. இந்தியாவுக்கு அப்போஸ்டா இருக்கு அப்படிங்கும்போது அதை வந்து வேணாம்னு சொல்லிடுறாங்க. காரணம் என்ன, ஏன் அப்படின்னு சொல்றேன்னா இந்தியாவில் வந்து பேக் சேனல் டிப்ளமசி வந்து அதிகமாகிக்கிட்டே இருக்கு. உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா புல்வாமா அட்டாக் அப்புறம் வந்து அபிநந்தன் இஷ்யூல வந்து இந்தியன் பிரைம் மினிஸ்டர் சொல்றதுக்கு முன்னாடி இந்தியன் பிரைம் மினிஸ்டரோ இந்தியன் ஃபாரின் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரியில இருந்து வரக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டை விட டொனால்ட் ட்ரம்ப் வந்து மதியம் 1 மணிக்குள்ளேயே வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டாங்க. 2 பேர்கிட்ட இருந்தும் நல்ல சைன் வருது, இந்த பிரச்சனை இன்னையோட முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு டொனால்ட் ட்ரம்ப் வந்து 1 மணிக்கெல்லாம் சொல்லிட்டாரு. இந்தியன் கவர்மெண்ட் வந்து அஃபிஷியலா வந்து அதுக்கடுத்து தான் வந்து சொல்ல ஆரம்பிச்சிருச்சு. ஸோ வந்து இந்தியாவுக்கு தேவை அப்படிங்கும் போது தேர்ட் பார்ட்டி மீடியேஷன் வந்து வருது, இந்த விஷயத்துல இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் வருது அப்படிங்கிறது தெரியுதுன்னு சொல்றாரு. ஆனா வந்து இதுதான் வந்து இப்ப பிரசன்ட் தாட்டா இருக்கு. ஒரு சில விஷயங்கள தேர்ட் பார்ட்டி தேவை, ஒரு சில விஷயங்கள தேர்ட் பார்ட்டி தேவையில்லை. எங்களுக்கு ஃபேவரா தேர்ட் பார்ட்டி வந்து பேசுவா, எனக்கு ஃபேவரா பேசலையா ஓடிப்போ. இதுதான் வந்து இந்தியன் கவர்மெண்டோட தாட்டா இருக்கு. பட் இனி என்ன பண்ணலாம், இந்த பிரச்சனையை வந்து நாம எப்படி சமாளிக்கலாம்னு கேட்டா சிம்பிள், ஒரே வழி நாம 2 பேரும் பேசணும். பாகிஸ்தானா இருக்கட்டும் சரி, இந்தியாவும் சரி, நாம 2 பேரும் பேசினா மட்டும்தான் இந்த பிரச்சனையை வந்து சரி பண்ண முடியுமே தவிர்த்து நாமக்குள்ள பஞ்சாயத்து ஓடிட்டு இருந்துச்சுன்னா 3வதா ஒருத்தன் வருவான் அப்படின்னு வந்து சொல்றாரு. ஸோ பைலேட்டரல் டாக் மூலியமா தான் வரணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. பட் இதுல ஸோ இதுதான் வந்து ஆர்டிகளோட கிரக்ஸ் இருக்கு. இந்த இந்த கான்ஃப்ளிக்ட் ரெசல்யூஷன் அண்ட் கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேபி வந்து இதை வந்து சிம்பிளா தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதும். கான்ஃப்ளிக்ட் ரெசல்யூஷன் அப்படிங்கும்போது என்னன்னா, கான்ஃப்ளிக்ட் ரெசல்யூஷன் அப்படிங்கும்போது இது வந்து கான்ஃப்ளிக்ட் ரெசல்யூஷன்னா இது ஒரு ஸ்பெசிஃபிக்கான இஷ்யூஸை வந்து மட்டும் ஃபோக்கஸ் பண்ணும். இது என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, இந்த கான்ஃப்ளிக்ட் ரெசல்யூஷன் என்ன பண்ணும்னா, இது வந்து ரூட் காஸுக்கான கான்ஃப்ளிக்ட்கான ரூட் காசஸை வந்து ரிசால்வ் பண்ணும், அதை வந்து அட்ரஸ் பண்றதுக்காக முற்படும் அப்படின்னு சொல்றாங்க. கான்ஃப்ளிக்ட் ரெசல்யூஷன்னா கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கும்போது பொட்டன்ஷியலா இருக்கக்கூடிய கிரைசிஸ் வந்து எஸ்கலேட் ஆகாம இருக்கிறதுக்காக இது வந்து மீடியேட் பண்ணும். ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. ஜஸ்ட் வந்து இது வந்து நம்ம காஷ்மீர் இஷ்யூல வந்து நம்ம எழுதணுங்கிற அவசியமே இல்லை, ஏன்னா மீடியேஷன் பத்தி இப்பதான் நம்ம பார்த்தோம். ஸோ வந்து ஜஸ்ட் ஆர்டிக்கல் வந்து எழுதியிருக்காரு ஒரு அனாலிசிஸ்டர். அது மட்டும் இல்லாமல் JNU ப்ரொஃபஸர், டெல்லி யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸராகவும் வந்து இவர் இருக்காரு. ஸோ அதனால வந்து கான்ஃப்ளிக்ட் ரெசல்யூஷன், கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற வேர்ட்ஸ் எல்லாம் அவர் யூஸ் பண்ணியிருக்காரு. இதை வந்து நம்ம போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ இன்னைக்கு எடிட்டோரியல் இது ஒன்று மட்டும்தான் இருக்கு. மீதி எடிட்டோரியல்ஸ் வந்து அந்த அளவுக்கு நம்ம UPSCக்கு தேவையான அளவுக்கு இம்பார்ட்டன்ட் வந்து கிடையாது. இது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். அடுத்து வந்து இந்தியா ஹேஸ் நியர்லி 3000 டைகர்ஸ் அப் பை a third form 2014 கவுண்ட். அதாவது ஸோ இன்னைக்கு வந்து நேற்று வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து அதை வந்து திறப்பு விழா பண்ணி வச்சிருந்தாரு. 4th cycle of all India tiger estimation 2018 வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கு. அரௌண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 2976 டைகர்ஸ் வந்து இந்தியாவில் வந்து இருக்கு.
அப்படின்னு சொல்லிட்டாரு. முன்னாடி இருந்ததை விட வந்து இப்போ டைகர்ஸ் வந்து அதிகமாகிடுச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ வந்து ஃபோர்த் எஸ்டிமேஷன் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. ஃபோர்த் சர்வே வந்து இந்தியாவில் வந்து வந்துருச்சு. 2006 வந்து இவ்வளோ இருந்துச்சு. அடுத்து 2010, 2014, 2018 அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. ஸோ உங்களுக்கு கேப் புரியுதா? வந்து 4 வருஷ கேப் வந்து நடந்துகிட்டே இருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் 4 வருஷ கேப் 2006 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து 2010, 2014, 2018 எல்லாத்துக்குமே வந்து 4 வருஷ கேப் இருக்கு. ஸோ இந்த சர்வே வந்து டைகர் சர்வே வந்து 4 வருஷத்துக்கு ஒருக்கா வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு மட்டும் தெரியுது. இதுல டாப்ல யார் இருக்காங்க அப்படின்னா மத்திய பிரதேஷ் வந்து இருக்காங்க. கிட்டத்தட்ட 526 டைகர்ஸ் வந்து அங்க இருக்கு. செகண்ட் வந்து கர்நாடகா இருக்காங்க. தேர்ட் வந்து உத்தரகாண்ட் இருக்காங்க. அடுத்து சத்தீஸ்கர், மிசோரம். ஸோ இவங்க 2 பேரும் தான் வந்து ஷார்ப் டிக்ளைன் ஆகிட்டே இருக்கு. மற்ற எல்லா ஸ்டேட்ஸுமே வந்து பாசிட்டிவா வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்காங்கன்னு வந்து சொல்றாங்க. 2006 இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பட் வந்து 4 வருஷத்துக்கு ஒருக்கா பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்போ இந்த 2018 சர்வே வந்து கிட்டத்தட்ட 15 மந்த் ப்ராசஸாக வந்து 15 மந்த் ப்ராசஸாக வந்து போய்கிட்டே இருந்திருக்கு. அரௌண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3,81,000 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் ஃபாரஸ்ட்டை வந்து சர்வே பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 26,760 கேமராஸ் வந்து ட்ராப் கேமராஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணி இதை வந்து சர்வே பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா 100% டைகர் பாப்புலேஷனையும் வந்து இவங்க இமேஜஸ் மூலியமா கேப்சர் பண்ணல. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 83% வந்து இந்த டைகர் பாப்புலேஷன் வந்து ஃபோட்டோஸ் எடுத்திருக்காங்க. இந்த டைகர் தானா, வேற டைகர் தானா அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்துக்கிட்டே இருந்திருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேஷ் வந்து ஃபர்ஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டோம். மத்திய பிரதேஷில் வந்து பெஞ்ச் டைகர் ரிசர்வ் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மத்திய பிரதேஷில் பெஸ்ட்டாக வந்து இருக்குது. ரெண்டாவது வந்து மீசக்காரி ஏரியா, அதாவது சத்தியமங்கலம் டைகர் ரிசர்வ் வந்து பார்த்தீங்கன்னா முன்னை விட மேக்ஸிமம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. 2014 விட இப்போ இந்த வருஷம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமமான இம்ப்ரூவ்மெண்ட் வந்து இந்த சத்தியமங்கலம் ஃபாரஸ்ட்டில் வந்து சத்தியமங்கலம் டைகர் ரிசர்வில் வந்து இருந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அடுத்து செகண்ட் இஷ்யூஸ். ஸோ இதுவும் இதுதான். இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பெஞ்ச் டைகர் ரிசர்வ் வந்து நல்ல ஒரு பெஸ்ட்டாக வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் பெரியார் சாங்சுரியும் வந்து பெஸ்ட் மேனேஜ்டு டைகர் ரிசர்வ்ஸ் இன் கண்ட்ரியாக வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதில் மோசமாக இருக்கிறது யார் அப்படின்னா மிசோரமில் வந்து தம்பா அப்படின்னு சொல்லி ஒரு டைகர் ரிசர்வ் இருக்குது. உத்தரகாண்டில் வந்து ராஜாஜி ரிசர்வ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. இந்த ரெண்டும் தான் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த ஜியாகிரபி ஏரியா வந்து இந்த டைகர் ரிசர்வுக்கு பண்ணும்போது இந்த ஏரியாவை எப்படி பிரிச்சிருந்தாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 5 ஏரியாவை வந்து பிரிச்சிருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து சிவாலிக் ஹில்ஸ் அண்ட் கேஞ்சட்டிக் பிளைன்ஸ், சென்ட்ரல் இந்தியா அண்ட் ஈஸ்டர்ன் காட்ஸ், வெஸ்டர்ன் காட்ஸ், நார்த் ஈஸ்ட் ஹில்ஸ் அண்ட் பிரம்மபுத்திரா, அடுத்து சுந்தர்பன். ஸோ மொத்தம் வந்து 5 லேண்ட்ஸ்கேப்பை வந்து பிரிச்சிருக்காங்க. இந்த 5 லேண்ட்ஸ்கேப்பில் வந்து வெஸ்டர்ன் காட்ஸ் கிளஸ்டர் மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்பரைசிங் ரிசர்வ் இன் கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகா இருக்கு. ஸ்கோர் அரௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 81% வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. 5 லொக்கேஷன்ல பொறுத்த வரைக்கும் வெஸ்டர்ன் காட்ஸ் வந்து கிட்டத்தட்ட 81% வந்து கவர் பண்ணுது, ஸ்கோர் வந்து ஆவரேஜ் பண்ணியிருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. சத்தீஸ்கர் தான் இருக்கிறதுலே வந்து ரொம்ப மோசமா இருக்கு, லீஸ்ட் பெர்ஃபார்மிங் ஸ்டேட்டா வந்து இருக்கு. பட் இந்த பெஞ்ச் ரிசர்வ் ஃபாரஸ்ட்ல வந்து ஏதோ ஒரு பெஸ்ட்டா பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த பெஸ்ட் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இதையும் வந்து மற்ற டைகர் ரிசர்வ்ல இதெல்லாம் பண்ணோம் அப்படின்னா இது வந்து பெஸ்ட் ஆயிரும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்க அப்படின்னா சீசன் வைஸ் பயோடைவர்சிட்டி பிளான் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ரெண்டாவது வந்து ஃபிளையிங் ஸ்குவாடு, அடுத்து டாக்டிக்கல் பேட்ரோலிங் ஃபார் மேனேஜிங் செக்யூரிட்டி, அதாவது செக்யூரிட்டி மேனேஜ் பண்ணுறதுக்காக டாக்டிக்கலாக வந்து பேட்ரோலிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபிளையிங் ஸ்குவாடும் வந்து வச்சிருக்காங்க. மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் கம்யூனிட்டிஸோட ரெகுலராக வந்து மீட்டிங் நடத்திட்டு இருக்காங்க. யாராச்சும் வந்து புலிகளை வந்து டார்ச்சர் பண்ணுறாங்களா, வந்து புலி தோலை வந்து எடுத்து வித்துட்டு இருக்காங்களா அப்படிங்கிற அந்த மாதிரியான ஒரு கேள்வி வந்து கேட்டுகிட்டே இருந்திருக்காங்க. அடுத்து வந்து டூரிசம் மூலியமா ஃபண்ட்ஸ் கலெக்டட் ஃப்ரம் த டூரிசம் வேர் லார்ஜ்லி மேக்கிங் இட் டு அத்தாரிட்டிஸ் ஃபார் கன்சர்வேஷன் பர்பஸஸ். ஸோ டூரிசம் மூலியமா வந்து அதிகமாக வந்து பணம் வரும் இல்லைங்களா, அந்த பணத்தை வந்து கன்சர்வேஷன் பர்பஸ்க்காக வந்து அத்தாரிட்டிஸ் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதுவும் பெஸ்ட். இந்த 4 விஷயம் தான் வந்து பெஞ்ச் டைகர் ரிசர்வ் வந்து பெஸ்ட்டாக இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம். இந்தியாவிலேயே மத்திய பிரதேசில் இருக்கக்கூடிய பெஞ்ச் டைகர் ரிசர்வ் தான் வந்து பெஸ்ட்டாக இருக்கு. அடுத்து வந்து கேரளாவில் இருக்கக்கூடிய பெரியார் சாங்சுரி வந்து பெஸ்ட்டாக இருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் இந்த 4 விஷயம். ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து சீசன் வைஸ் பயோடைவர்சிட்டி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ரெண்டாவது வந்து செக்யூரிட்டியை மேனேஜ் பண்ணுறதுக்காக ஃப்ளையிங் ஸ்குவாடும், அடுத்து டாக்டிக்கல் பேட்ரோலிங் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. மூணாவது வந்து லோக்கல் கம்யூனிட்டிஸோட ரெகுலராக வந்து மீட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. அடுத்து நாலாவது ஒன்று வந்து டூரிசம் மூலியமா கலெக்ட் பண்ணக்கூடிய ஃபண்ட்ஸை வந்து கன்சர்வேஷன் பர்பஸ்க்காக வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் வந்து பெஸ்ட்டாக இருக்கிற ரீசன். இதை வந்து நீங்கள் மற்ற இதுக்கும் வந்து எழுதிக்கலாம். அடுத்தது எக்கனாமிக் வேல்யூ ஆஃப் ரிசோர்ஸ் ஒர்த் க்ரோர்ஸ், அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 4,000 16,000 கோடி வந்து இந்த டைகர் ரிசர்வ் மூலியமா டூரிசம் மூலியம் இதெல்லாம் வந்து கிடைச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த டைகர் ரிசர்வோட எக்கனாமிக் வேல்யூ வந்து 4,200 கோடியிலிருந்து 16,600 கோடி வரைக்கும் வந்து வந்துட்டு இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. The response sought on sexual offenders, அதாவது இந்த நியூஸ்ல வந்து என்ன டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா
சுப்ரீம் கோர்ட்ல வந்து ஒருத்தர் வந்து கேஸ் ஃபைல் பண்ணிட்டாரு. செக்ஷுவல் அஃபென்ஸ்க்காக வந்து யாராச்சும் ஒருத்தர் குற்றம் சாட்டப்பட்டிருந்தாரு அப்படின்னா, அவருடைய ரெப்யூட்டேஷனையும், டிக்னிட்டியும் வந்து புரொடெக்ட் பண்ணணும். அதுக்கு வந்து சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் வந்து ஒரு கைட்லைன்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருந்திருக்காரு. உடனே சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணியிருக்கு, ரைட் இந்த பிரச்சனைய நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த கேஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சென்ட்ரல் கவர்ன்மெண்ட்டோட ரெஸ்பான்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு வந்து கேட்டாங்க. இந்த பெட்டிஷன் ஃபைல் பண்ணவர் என்ன சொல்ல வராருன்னா, நீங்க வந்து அவர கில்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் மூலியமா நீங்க டிக்ளேர் பண்ற வரைக்கும் அவர் வந்து ஒரு இன்னசென்ட் தான். ஆனா, இந்த செக்ஷுவல் அஃபென்ஸ பொறுத்தவரைக்கும் என்ன ஆயிருச்சு அப்படின்னா, இது அந்த குற்றம் சாட்டப்பட்டிருக்கக்கூடிய நபருடைய ஆர்டிகிள் 21 வந்து வயலேட் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. ரைட் டூ லைஃப் லைஃப் அண்ட் லிபர்ட்டி வந்து இருக்கக்கூடிய இந்த ஆர்டிகிள வந்து அது வந்து வயலேட் பண்ணுது. இமிடியேட்டா ஒருத்தர் மேல செக்ஷுவல் அஃபென்ஸ் வந்துருச்சு அப்படின்னா, அவர் வந்து இந்த சமுதாயத்துல எப்படி நடத்தப்படுறாருன்னு நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும். ஒருவேளை யாராச்சும் அதுவே ஒரு கவர்ன்மெண்ட் அஃபிஷியலா இருந்துச்சு அப்படின்னா வந்து, அது மட்டும் இல்லாம இந்த மீ டூ மூவ்மெண்ட் இதெல்லாம் வந்ததுக்கப்புறம், இந்த மாதிரியான கேஸஸ் வந்து அதிகமா வந்து ஃபைல் ஆகிட்டே இருக்கு. அதனால ஒரு நல்ல மனுஷன் பேர் வந்து ஈஸியா செக்ஷுவல் அஃபென்ஸ் மூலியமா வந்து பாதி அ நமக்கு எடுத்துற முடியும். அதனால அவர் தனிப்பட்ட வாழ்க்கை மட்டும் பாதிக்கப்படாம, அவருடைய இந்த சமுதாயத்துல வந்து எப்படி ஒரு சோசியல் ஸ்டிக்மா வந்து கிரியேட் பண்ணுது அப்படின்னா, அவங்க குடும்பமும் சரியில்ல அப்படின்னு வந்து ஒண்ணு வந்து கிரியேட் பண்ணிருது. நல்ல மனுஷனா இருந்தாரு அப்படின்னா, பட் அவர் மேல ஏதாச்சும் ஒரு காழ்ப்புணர்ச்சியில யாராச்சும் ஒருத்தர் வந்து செக்ஷுவல் அஃபென்ஸ வந்து உடனே வந்து ஃபைல் பண்ணிற முடியும். இவர் வந்து இந்த மாரி பண்றாருன்னு சொல்லி பண்ணிற முடியும். பட் அவர் வந்து நல்லவரா இருப்பாரு. அது தெரியாம ஏதாச்சும் ஒரு பப்ளிக்கோ ஏதோ ஒரு நியூஸோ வந்து அடிக்கடி அத போட்டு அவர் பேர நாரடிச்சு இந்த மாரி பண்றது வந்து ஆர்டிகிள் 21 வந்து வயலேட் பண்ணுது. கோர்ட் வந்து அத சொல்ற வரைக்கும், அவர் பேரோ எதுவுமோ வெளிய வந்துறக்கூடாது. அத வந்து டிக்ளேர் பண்ணதுக்கப்புறம் அவர் வந்து கில்ட்டி அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணதுக்கப்புறம் வேணா அதெல்லாம் பண்ணிக்கலாமே தவிர்த்து, அவர் இன்னசென்ட் அப்படிங்கிற வரைக்கும் அவர வந்து காப்பாத்தணும். ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா, அவர் தனிப்பட்ட அவருடைய வாழ்க்கைய மட்டும் காலி பண்றது இல்ல. அவரோட ஃபேமிலியும் வந்து இத வந்து காலி பண்ணிருது. காரணம் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, இப்ப ரீசென்ட்டா வந்து சோசியல் மீடியாலாம் அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு. அதனால அந்த குற்றம் சாட்டப்பட்ட நபருடைய அந்த பேரு, அடுத்து வந்து அவரோட ஃபேமிலி டீட்டெயிலு, ஏன் அந்த ஃபேமிலில யாராச்சும் சின்ன பசங்க இருந்தாங்க அப்படின்னா, அவங்களோட ஃபோட்டோஸையும் வந்து சோசியல் மீடியால வந்து போட்டுர்றாங்க. இது வந்து அவங்களுடைய ரைட் டூ பிரைவசி ஃபண்டமெண்டல் ரைட் இருக்கக்கூடிய ரைட் டூ பிரைவசிய வந்து வயலேட் பண்ணுது. ஆல்ரெடி அவர் ஒரு நல்லவரா இருக்கிறதுக்கு பாசிபிளும் இருக்கு இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது ஆர்டிகல் 21யும் வயலேட் பண்ணுது. அது மட்டும் இல்லாம அவரோட இன்னார் பையன் அவரோட தம்பி, தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மைனர்ஸோட ஃபோட்டோஸையும் போடுறதுனால, இது ரைட் டூ பிரைவசிய வந்து வயலேட் பண்ணுது. ஸோ இதுக்கு வந்து சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் வந்து ஒரு கைட்லைன்ஸ் வந்து கொண்டு வந்துரணும். அவர் தனிப்பட்ட ஒருத்தர் அந்த கேஸ்ல யாராச்சும் குற்றவாளி அப்படின்னு சொல்லி தீர்ப்பு வந்ததுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாரி கேட்டிருக்காங்க. ஸோ சுப்ரீம் கோர்ட் வந்து சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் கிட்ட இருந்து ரெஸ்பான்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இதுதான் இந்த நியூஸ். அடுத்து இந்த நியூஸ் வந்து ரொம்ப சிம்பிளான நியூஸ். என்ன அப்படின்னா, ரசகுல்லா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒடிசாவோட ஜிஐ டேக் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது புவிசார் குறியீடு அப்படிங்கிறத வந்து ஜியோகிராபிக்கல் இண்டிகேஷன் டேக் வந்து குடுத்துட்டாங்க. ரசகுல்லா வந்து எங்கருந்து தயாரிக்குது அப்படின்னா, ஒடிசா ரசகுல்லா தான் அப்படிங்கிற மாரி ஆயிடுச்சு. ஸோ அத வந்து எந்த செக்ஷனுக்கு கீழ வந்து இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து கன்ஃபர் பண்ணியிருக்காங்கன்னா, ஜியோகிராபிக்கல் இண்டிகேஷன் ஆஃப் குட்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் புரொடெக்ஷன் ஆக்ட் 1999க்கு கீழ வந்து செக்ஷன் 17(3) கிளாஸ் சி கீழ வந்து இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து கன்ஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னையில இருந்து வந்து ஒடிசா ரசகுல்லா அப்படிங்கிறதான் வந்து பேராக போகுது. ஸோ இந்த செக்ஷன் வந்து மறந்துட வேண்டாம். அடுத்து மைனாரிட்டி பேனல் டிராஸ் இட்ஸ் ரெமிட் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒருத்தர் வந்து சுப்ரீம் கோர்ட்ல வந்து கேஸ் ஃபைல் பண்ணிட்டாரு. ஒரு சில ஸ்டேட்ஸ்ல வந்து ஹிந்துஸ் வந்து மைனாரிட்டியா இருக்காங்க. அவங்க மைனாரிட்டியா இருக்கும்போது, அவங்கள வந்து நாமே வந்து மைனாரிட்டின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் கிட்ட வந்து கேட்டிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட் உடனடியா என்ன சொல்லிடுச்சு அப்படின்னா, நேஷனல் கமிஷன் ஃபார் மைனாரிட்டீஸ்க்கு வந்து இத வந்து அனுப்பிட்டாங்க. இப்ப வந்து நேஷனல் கமிஷன் ஆஃப் மைனாரிட்டி என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, அந்த வேலை எங்க வேலை கிடையாது. மைனாரிட்டி கம்யூனிட்டீஸ் வந்து அந்த ஏதாச்சும் ஒரு ஏரியால வந்து கம்மியா இருந்தாங்க. ஏதாச்சும் ஒரு ஏரியால வந்து ஹிந்துஸ் வந்து மைனாரிட்டியா இருந்தாங்கன்னா, அவங்கள வந்து நாங்க மைனாரிட்டின்னு சொல்லி டிக்ளேர் பண்ண முடியாது. அந்த வேலை எங்க வேலை இல்ல. அத பார்க்கறது சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் தான் அந்த வேலைய பார்க்குமே தவிர்த்து, நாங்க அந்த வேலைய பார்க்க மாட்டோம். சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் வந்து இந்த வேலைய எதுக்கு கீழ பார்க்கும் அப்படின்னா, செக்ஷன் 2 கிளாஸ் சி கீழ, அதாவது என்சிஎம் ஆக்ட்க்கு கீழ, அதாவது இந்த இடத்துல போட்டிருக்காங்க. செக்ஷன் 2சி ஆஃப் என்சிஎம் ஆக்ட் ஆஃப் 1992 டு டிக்ளேர் த ஹிந்து அஸ் அ மைனாரிட்டி. இது வந்து சென்ட்ரல் கவர்ன்மெண்டோட வேலை. அதாவது நேஷனல் கமிஷன் ஃபார் மைனாரிட்டிஸ் ஆக்ட் 1992க்கு கீழ செக்ஷன் 2 கிளாஸ் சிக்கு கீழ வந்து ஒரு கம்யூனிட்டியை வந்து மைனாரிட்டின்னு சொல்லி சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் வந்து டிக்ளேர் பண்ணலாம். ஆனா வந்து நேஷனல் கமிஷனோட வேலை என்னன்னு கேட்டா அந்த வேலை கிடையாது. நேஷனல் கமிஷன்னால ஒரு கம்யூனிட்டியை வந்து மைனாரிட்டி அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த மைனாரிட்டி கமிஷனுடைய கான்ஸ்டிடியூஷனல் கோல் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா, இவங்களுடைய ஒர்க் வந்து கிரியேட் அ சோஷியல் கண்டிஷன்ஸ் வேர் தேர் ரிமைன்ஸ் நோ நெசசிட்டி டு ஷீல்ட் ஆர் ப்ரொடெக்ட் தி
ரைட்ஸ் ஆஃப் மைனாரிட்டிஸ், அதாவது மைனாரிட்டிஸோட ரைட்ஸ் வந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்கு எந்த விதமான சூழ்நிலையுமே இல்லாத ஒரு கண்டிஷனை வந்து உருவாக்குறது தான் வந்து இந்த கான்ஸ்டிடியூஷனல் கோலா இருக்கு. இதை ஆனா டிக்ளேர் பண்றது சென்ட்ரல் கவர்மெண்டோட ஒர்க் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. ஸோ இது வந்து எதுக்கு கீழே இந்த கோல் கொண்டு வந்தாங்க அப்படின்னா 1999க்கு கீழே வந்து 1999 கேஸ்ல வந்து ஒரு ஜட்மெண்ட் என்ன கொடுத்திருந்தாங்க அப்படின்னா, the judgment had said the NCM role was to maintain the unity and integrity of India by eliminating the need for identifying community as மெஜாரிட்டி அண்ட் மைனாரிட்டி. ஸோ என்சிஎம்மோட வேலை இந்த வேலை கிடையாது, சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்துக்கோங்க. உங்களுடைய வேலை கான்ஸ்டியூஷன் கோல் வந்து ஒரு சோஷியல் கண்டிஷனை உருவாக்கிறணும். மைனாரிட்டிஸோட ரைட்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு தேவையில்லாத ஒரு சூழ்நிலையை வந்து தேவையில்லை, இந்த சமுதாயம் வந்து நல்லா தான் இருக்கு, ஸோ இவங்களுக்குன்னு சொல்லிட்டு எந்த பாதுகாப்பும் தேவையில்லை, இந்த சமுதாயத்தில் எல்லாருமே பாதுகாப்பாக தான் இருக்காங்க, இனிமேல் இவங்களுக்கு எந்த பாதுகாப்பும் தேவையில்லை அப்படிங்கிறத வந்து கிரியேட் பண்ணுறது தான் வந்து இவங்களுடைய கான்ஸ்டியூஷனல் கோலாக இருக்கு. ஸோ இதான் வந்து இந்த ஆர்டிகல் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து மெடிக்கல் கமிஷன் பில் வந்து லோக்சபாவில் வந்து பாஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த மெடிக்கல் கமிஷன் பில்லோட முக்கியமான வேலை என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா 1956 மெடிக்கல் கவுன்சில் ஆக்டோட இந்தியன் மெடிக்கல் கவுன்சில் ஆக்டை வந்து ரிப்பீல் பண்ணுறதா இதோட வேலை. ஸோ இது வந்து ஒரு ரெவல்யூஷனரி ஸ்டெப் அப்படிங்கிறாங்க. காரணம் வந்து என்னன்னா, இந்தியாவில் வந்து மெடிக்கல் எஜுகேஷன் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான வேலையை வந்து இதை பார்த்துட்டு இருக்காங்க. பட் இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஹர்ஷவர்தன் ஹெல்த் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஸ்டேட் கவர்மெண்டோட பவரை வந்து இது எந்த வகையிலையும் வந்து எடுத்துறாது இந்த பில் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஆனா வந்து ஒரு சில பேர் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது வந்து ஆன்டி புவரா இருக்கு, ஆன்டி ஸ்டூடெண்டா வந்து இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. we are bring this ensure a good standard of medical students and colleges and to bring the transparency, அதாவது மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் காலேஜஸோட ஸ்டாண்டர்டை வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணணும், அடுத்து வந்து டிரான்ஸ்பரன்சி கொண்டு வரணும், அதுதான் இந்த மெடிக்கல் கமிஷன் பில் வந்து நோக்கம் அப்படின்னு வந்து சொல்றாரு. இது வந்து ஒரு ரெவல்யூஷனரி ஸ்டெப்ஸ் அப்படின்னு வந்து சொல்றாரு. அடுத்து லாஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டேம் சேஃப்டி பில் ரன் இன்டு அப்போசிஷன் கிரிட்டிசிசம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ இந்த நியூஸ்ல என்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, வெறும் கிரிட்டிசைஸ் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஏன் இதை பண்ணுது அப்படின்னு நம்ம ஜஸ்ட் மாதிரி பார்க்கலாம். ஸோ இதோட எய்ம் வந்து இந்த பில்லோட எய்ம் வந்து என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒரு யூனிஃபார்மான சேஃப்டி மெஷர்ஸ் வந்து கொண்டு வந்துடணும். யூனிஃபார்மான சேஃப்டி மெஷர்ஸ் நீங்கள் கொண்டு வந்தீங்க அப்படின்னா, ஸ்டேட் கவர்மெண்ட்டோட பவரை வந்து இது அண்டர்மைன் பண்ணுது. பிகாஸ் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டோட சப்ஜெக்ட் தான் வந்து வாட்டர். அப்படி இருக்கும்போது ஸ்டேட் கவர்மெண்ட் பண்ணாமல் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு சேஃப்டி மெஷர்ஸ் வந்து ஏன் கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பட் ஜல்சக்தி மினிஸ்டர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அந்த அதிகாரம்லாம் இருக்குது அப்படின்னு வந்து சொல்றாரு. காரணம் வந்து என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, 92% ஆஃப் டேம்ஸ் வந்து 2 or more ஸ்டேட்ஸ் வந்து இன்வால்வ் ஆன மாதிரி இருக்கு. அப்படி இருக்கும்போது 2 பேர்த்தோட சண்டை இருக்கு, எல்லாருமே வந்து சுப்ரீம் கோர்ட்டை வரீங்க, அடுத்து வந்து கவர்மெண்ட் கெசெட்ல வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் போடணும் அப்படின்னு வந்து சொல்றீங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது 92% டேம் வந்து 3 to more ஸ்டேட்ஸ் வந்து இன்வால்வ் ஆயிட்டு இருக்கு. அதனால நாங்கள் வந்து இதில் வந்து லா வந்து எனாக்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ஆர்டிகல் 246 and 56 வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இன்டர்வைன் ஆகலாம் அப்படின்னு வந்து சொல்லுதுன்னு சொல்றாங்க. ஸோ இதுதான் வந்து முக்கியமான ரீசன் வந்து வருது. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்ன சொல்றாங்க, 92% ஆஃப் டேம்ஸ் வந்து 2 or more ஸ்டேட்ஸ் வந்து இன்வால்வ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் ஆர்டிகல் 246 and 56 இது ரெண்டுமே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து எம்பவர் பண்ணுது, இன்டர்வின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் வந்து நியூஸ் சொல்றாங்க. ஆனால் இந்த பில்லில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு கிரிட்டிசிசம் மட்டும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆல்ரெடி இந்த பில்லை வந்து நம்ம முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், அதில் வந்து ஒரு சில ஜிஸ்டெல்லாம் நம்ம எடுத்து வச்சிருந்தோம், அதையும் இதையும் சேர்த்து வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 4-5 பாயிண்ட் வந்து கன்ஃபார்மாக கிடச்சிடும். இனி ஃபர்தராக வந்து ஆர்டிகல் ஏதாவது டிஸ்கஸ் பண்ணுவாங்க, அதுலேயும் வந்து நமக்கு தேவையான பாயிண்ட்ஸ் வந்து ஜென்ரேட் ஆயிரும். யூபிஎஸ்சிக்கு மெயின்ஸுக்கு தேவையான ஒரு 5 பாயிண்ட் வந்து ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் வந்து, அப்புறம் அந்த பில்லோட ஃபியூச்சர்ஸ் வந்து இன்னும் 2-3 ஆர்டிகல் வந்து நமக்கு ஃபுல்லாகவே கிடைச்சிரும். இந்த பில்லில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த பில் வந்து ஸ்ட்ரக்சரல் சேஃப்டியை மட்டும் தான் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுது, ஆப்ரேஷனல் சேஃப்டியை வந்து ஃபோக்கஸ் பண்ணுறது இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த நியூஸில் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஆர்டிகல் முடிஞ்சிருச்சு. ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து இதை வந்து ஷேர் பண்ணிடுங்க.